கொடி எப்படி வளர்க்குறாங்கன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மிளகு கொடியை எப்படி வளர்க்குறாங்க? அதாவது ஒரு சவுக்கு மரம் வந்து வச்சு 5 வருஷம் சென்று ஒரு சின்ன கொடியாக ஏற்றுவோம். கொடியாக ஏற்றி அதை வந்து ஈல்டுக்கு வர்றது ஒரு 5 வருஷம் ஆகும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பொறிக்க முடியும். ஏன் மிளகு கொடி வந்து சவுக்கு மரத்தை சூஸ் பண்ணுறாங்க? அதுதான் நேராக போகும், மற்ற மரத்தில் நேராக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் மிளகு எப்படி பறிக்கிறாங்க? ஏணி வச்சு. ஏணி வச்சு இவ்வளோ தூரம் எப்படி பறிப்பாங்க? பறிக்கலாம், ஏணி இருக்குது அவ்வளோக்கு. எத்தனை வருடத்துக்கு ஒரு முறை மிளகு காய்க்கும்? ஒரே வருஷத்துக்கு ஒரு டைம். இந்த கொடி வந்து எத்தனை வருஷம் வந்து யூசேஜில்? அது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது. மிளகு கலப்பட மிளகு எப்படி கண்டுபிடிக்கும்? கலப்பட மிளகுன்றது வந்து உங்களுக்கு வந்து இந்த உன்னிச்செடி காய் இருக்கும், தக்காளி விதை போடுவாங்க, அதுதான் கலப்படம். இது வந்து நேச்சுரலாக இயற்கையாகவே வர்றது. மிளகு கொடி எப்படி கலப்படம் பண்ணுறதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது கண்டுபிடிக்கிறது நம்ம தண்ணிக்குள்ளே போட்டாலே இது ஒரிஜினல்ன்றது உள்ளே போகும், டூப்ளிகேட்ன்றது அப்படியே மிளகும். கலப்படம் இல்லாத மிளகு எங்கே வாங்குறது? கொல்லிமலையிலே வாங்கலாம். ஏன் கொல்லிமலையில் மட்டும் மிளகு இவ்வளோ காரமாக இருக்கு? மண் வாங்க அப்படி நல்லா இருக்கும்.